ஹாய் ஆல், இன்றைக்கி மறுபடியும் ஒரு ஏர்லி மார்னிங் விலாக் தான். இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு 3:30 மணிக்கெலாம் குளித்து உங்கள் முன்னால் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எப்போ பார்த்தாலும் ஏர்லி மார்னிங்கில் வீடியோ எடுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பிகாஸ் பாப்பாலாம் தூங்கிட்டு இருப்பா, எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் டேரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் எடுக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கிளம்பலாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் நான் எடுத்துகிட்டு டக்குன்னு நான் வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சின்ன குட்டி விலாகாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன விலாக். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ராஜி மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து சாரீ சூப்பராக ட்ரேட் பண்ணி தருவாங்க. அதுவும் ஜஸ்ட் ₹99 வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ₹100 வந்து நம்ம சாரீ யாராவது ப்ளீட் பண்ணி கொடுத்தா வேணான்னா சொல்லுவோம். ஸோ அதனால் ரொம்ப 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 சீப்பான ரேட்டில் சூப்பராக வந்து ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹிப் சைஸ் சொன்னோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி ஒரு 4 சாரீ வந்து ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5th சாரின்னு நினைக்கிறேன். ஸோ சாரீ ப்ளீட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க அவங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட ஐடி பின் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் காலையில் 5 மணிக்கெலாம் நாங்கள் சூப்பராக கிளம்பியாச்சு எல்லாருமே. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். அதில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 hours ட்ராவலிங் டைமாக. ஸோ நம்ம மதுரை வரையும் போகிறோம். அதனால் வந்து ஸோ அங்கே இருக்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காக இல்லை, ஜஸ்ட்டு நான் வந்து விசிட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. தம்பி வந்து ஆர்விக்கோட, ஸோ அதாவது வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஒரு பையனோட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த பையன்கிட்ட வந்து ஜாலியாக விளையாண்டுருக்கான். பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சிருந்தோம் இப்போது. ஸோ அதனால் வந்து அவளுக்கு ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு வெஸ்டர்ன் வேர் மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ எது போட்டாலுமே எடுக்காது மொட்டை அடிச்சிருக்கனால. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வெஸ்டர்ன் வேர் மட்டும் போட்டு விட்ருக்கேன். இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட்டை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒன்று வரும். அதுதான் வந்து அது கொஞ்சம் எலிகண்ட்டாக தூக்கி கொடுத்துச்சு. அதை வந்து அவள் பிச்சுட்டான். ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னோடய லுக்கு. ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் போகலான்னு போயிருந்தோம். ஸோ அங்கே ரூம் அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு லைட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த லைட்டிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த லைட்டிங்கில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். பட் ஆனால் நிறைய பேர் கூட இருந்தனால கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ரூம். அம்மா தங்கியிருந்தாங்க முன்னாடி நாங்கள் நைட்டு. ஸோ நாங்கள் வந்து அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து சுடிதார் ஒரு மாதிரி ஒரு கவுன் மாதிரி போட்டுட்டேன். கூட வந்து அதுக்கு வந்து ஷால் வந்து பேர் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸில் வந்து இந்த ஆடி தள்ளுபடி டைமில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் தான் ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து பாண்டிமுனி கோயிலுக்கு வந்து போயிட்டு அதை வந்து கேப்சர் பண்ண வந்து நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போனோம். அங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 20 minutes அந்த மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப டைம் எடுத்துக்கல, ஒரு 20 minutes மட்டும் இருந்தோம். அப்புறம் வந்து ஒன்றும் பெருசாலாம் நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. ஜஸ்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு பாப்பா வந்து ஜாலியாக விளையாட விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம். அங்கேருந்து ஒரு பெரிய மிரரில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த மிரர் வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கவே ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நான் ரொம்ப நேரம் எடுக்க முடியல. அங்கே வந்து அந்த சாரீஸ்லாம் வச்சு பார்க்குறதுக்காக ஆள் வந்துட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணாங்க. நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷையாக இருந்தது போல் அவங்க நம்பி போனாங்க. சரி அதனால வேண்டாம், அவங்க எடுக்கட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன் வீடியோஸ்லாம். ஸோ கொஞ்ச நேரம் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பாவோட ரியாக்ஷன் பாருங்கள், கண்ணாடி பார்த்தா ஏதாவது ஒரு சூப்பர் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பா. இன்றைக்கி இந்த மாதிரி ரியாக்ஷன். ஸோ பார்க் பண்ண கார் எடுக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த 10 நிமிஷம் கேப்பில் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியா வச்சுருப்பாங்க. 10 minutes வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பாப்பா வந்து விளையாட விட்டுட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நான் உள்ளே இருந்ததை விட இங்கே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பால்ஸு பேட்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து ஜாலியாக ஸ்லைட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு 6-7 கேம்ஸ் போல் அங்கே இருக்குது. ஸோ குழந்தைங்களை என்கேஜாக வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
மதுரையில் வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் வரும் போல இருக்கு. அதனால் எங்கே போனாலும் டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு எங்களை நவுத்திட்டு மாற்றிட்டே இருந்தாங்க. ரொம்ப டிலே ஆகிடுச்சு கோயிலுக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்புறமா சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு சாப்பிட்லான்னு கடை தேடும் போது எனக்கு மதுரை பன் பரோட்டா கடை வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. ஆக்சுவலி இது என்னோடய பிளானே கிடையாது. பன் பரோட்டா சாப்பிட்ணுன்ற ரொம்ப நாளாக நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அது மதுரையில். ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து கடையை பார்த்து வச்சுருந்தாங்க போல். அதுவும் இல்லாமல் இது நம்ம போகிற வழி தான், ஸோ நம்ம ஊருக்கு வர வழி, அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். பரோட்டா மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பார்சல் வந்து ஒன்று வந்துருந்துச்சு வீட்டுக்கு. கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிக்கோங்க, டெலிவரி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கொடுத்துருங்க பார்சல்னு சொல்லியிருந்தேன் நான். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி வச்சுட்டு பார்சல் நெக்ஸ்ட் டே வந்து கொடுக்கவே இல்லை. நாங்களும் காலையிலேருந்து தம்பி வெளியிலே உட்காந்துருக்கான். ஸோ எதுக்காக உட்காந்துருக்கான்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ அவனுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அளவில் கேட்டுகிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டால் கரெக்டாக நாங்கள் ஊரில் இல்லாத டைமில் தான் வந்துருக்கு. எப்போயுமே எது ஆர்டர் போட்டாலுமே அப்படி தான், நம்ம ஊரில் இல்லாத டைமில், வீட்டில் இல்லாத டைமில் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஆர்டர் போட்ட போதெல்லாம் வந்து நிற்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மாட்டிக்கிச்சு. ஸோ காலையிலேருந்து பயப்பிள்ளை வெளியிலேயே தான் உட்காந்துருந்தான். 7 மணி வரையும் உட்காந்துருந்தான். 7 மணிக்கு மேலே அமேசானில் கால் பண்ணி பார்த்து அப்புறமா வந்து 7:30 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்துருச்சு ஒரு வழியாக. ஸோ அது அவனோட ரியாக்ஷனை பாருங்களேன். ஸோ அவன் அன்பாக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, நீயே பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளோ சந்தோஷம் அவன் மூஞ்சில். ஏன்னா பசங்க எல்லாருமே இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் தான் கட்டிட்டு வராங்களாம், அதனால் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐ வாட்ச் டூப்ளிகேட் அந்த டைப்பில் வரும் இல்லையா, அந்த கலர்லேயே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்க மாதிரி பீட்ரானில் இருந்துச்சு. ரிவ்யூஸும் ரொம்பலாம் மோசமாக இல்லை, அண்ட் வந்து ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சரி அதனால அதை வாங்கியாச்சு. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஓகேவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, மொக்கையாக இருக்குன்னா சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. இது ப்ளூடூத் மட்டும்தான், சிம் போடுறது கிடையாது. பட் ஆனால் ரொம்ப நேரம் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்க முடியல, பாப்பா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் பார்த்துக்கலாம், இதை மூடி வச்சு சார்ஜ் போட்டு வைப்போமேன்னு சொல்லிட்டு சார்ஜில் போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி ஜஸ்ட் வந்து பூரியும் கிழங்கும் தான், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு சின்னதாக ஒரு மசாலா மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இது நான் வீட்டில் வச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கி நான் செய்கிறேன். அம்மா தான் அடிக்கடி செய்வாங்க, நம்ம செய்கிறதே இல்லை இது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு திடீர்னு பிளான் பண்ணி நான் செஞ்சுட்டேன். பிகாஸ் இப்பொழுதுக்கும் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல், அதனால் பூரி போட்டாச்சு. ஸோ பூரி வந்து உப்பலாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து கோதுமை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கண்டிப்பாக மைதா மாவு எடுத்துக்கணும். அண்டு கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன்னாக வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம ரவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது, நம்ம பூரி போடும் போது எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிஃப்னஸில் நிற்கிதோ, உப்பெல்லாம் நிற்கிதோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 hour வரைக்குமே வந்து அந்த மாதிரி புஷ்ஷுன்னு எப்படியே நிற்கும் நமக்கு. ஸோ அதனால் ரவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். ஸோ அதனால் நான் அது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிடிக்கும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பூரி வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye.